Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பிரெட் ஆம்லெட், சீஸ் பிரெட் ஆம்லெட். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கோ நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. அதுவும் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சீஸ் சேர்த்து பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்தா, சீஸ் சேர்க்காமலையும் இதே மெத்தடில் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் ஒரு அருமையான ஈஸியான ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. ஏன்னா இங்கே எக்கு, வெஜிடபிள்ஸு, நல்ல ப்ரெட் எல்லாமே சேர்க்குறோம். ஸோ ரொம்ப நல்லது, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபி. சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணி செய்யும்போது பர்ஃபெக்டான பிரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. நல்ல ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அது நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட், மில்க் ப்ரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே மில்க் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். கூடவே சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்து தான் ப்ரெட் ஆம்லெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம விருப்பங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஒரே மெத்தட் தான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக அழகாக ப்ரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம். ஸோ சீஸ் வைக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லதும் கூட. நல்லா வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த சீஸ் எல்லாம் கொடுக்கறது நல்லதும் கூட. இப்போ ஆம்லெட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்குன தக்காளி 1, உள்ளே இருக்க விதைகளெல்லாம் நீக்கிட்டு அந்த கெட்டியான பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி, இது கேப்சிகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குனது. அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்ததான் முட்டை. இங்கே ஒரு 6 முட்டை எடுத்துருக்குறேங்க. இது சின்ன சின்ன முட்டை, நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்குறங்காட்டிக்கு நான் இங்கே 6 எடுத்துருக்கிறேன். கூடவே நல்ல பெப்பர் பவுடர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ஆம்லெட்டுக்கு கலந்துடலாங்க. நல்லா இங்கே ஒரு அகலமான பவுலில் ஃபஸ்ட்டு அந்த முட்டையெல்லாம் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். 6 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா முட்டைகளும் பவுலில் சேர்த்தாச்சு. இதில் பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா 2, கூடவே பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்துடலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து கலந்து விடுங்க. நல்லா நுரைச்சி வரணும். அப்போ ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கேப்சிகம் குடை மிளகாய். அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துடலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி இலை நிறையா போட்டால் நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. ஸோ நான் எப்பவுமே நிறைய சேர்த்துக்குவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்துருவோம். அவ்வளோதான், ஆம்லெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரெட் ஆம்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்ரெட்டை நல்லா கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த பட்டர் நல்லா அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா அழுத்தி விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். ப்ரெட்டு லைட்டாக டோஸ்ட் ஆகணும். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், அது உங்கள் விருப்பம். ப்ரெட்டு பாருங்கள், நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டும் செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக அதே தோசை பேனில் இன்னொரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அதை நல்லா அந்த தோசை பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஆம்லெட்டுக்கு கலந்து வச்சுருக்கிற அந்த முட்டை மிக்ஸை நம்ம எடுத்து ஊற்றி விட்டுறலாம். நல்லா ஒரு 2 ஃபுல் குழிக்கரண்டிக்கு எடுத்து ஊற்றி விட்டுருங்க. அதாவது அந்த தோசை பேன் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. நல்லா இப்படி ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா ப்ரெட்டை, அதை நல்லா இப்படி வச்சு விட்டுறலாம். ஒரு சைடு வச்சுட்டு திருப்பி போட்டு மறுபடியும் வச்சிடலாம். ஸோ அந்த எக்கு அந்த இன்னொரு சைடு கொஞ்சம் கோட் ஆகட்டும்.
அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து வச்சு விட்டுறலாங்க. அந்த ப்ரெட்டு மேலே அப்படியே நல்லா பொறுமையாக வச்சு விட்டுறலாம். அதே மாதிரி ஆம்லெட் நல்லா வேகணும். ஸோ பொறுமையாக விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த ஆம்லெட் வந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போடும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக திருப்ப வரும். பாருங்கள், இப்படி பொறுமையாக மடித்து விடுங்க. எல்லா சைடும் இதே மாதிரி மடிக்கணும். இப்போ இந்த சைடில் ப்ரெட்டு ஸ்லைஸோடு சேர்த்து பொறுமையாக மடித்து விட்டுருங்க. அடுத்ததாக திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆம்லெட் பர்ஃபெக்டாக குக் ஆகணும். அந்த உள்ளே இருக்கிற சீஸும் அழகாக மெல்ட் ஆகிடும். 1 நிமிஷம் கழித்து எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான ப்ரெட் ஆம்லெட் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எப்பவும் ப்ரெட் ஆம்லெட் சுட சுட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். வேணும்னா சாஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு சிம்பிளான ப்ரெட் ஆம்லெட் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். சீஸ் வந்து பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிருக்கு. அந்த எக்கும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அந்த உள்ள டோஸ்டான ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ரெட் ஆம்லெட் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.